கொண்டிருக்கிறார். My dearly saints of God, எனக்கு மிகவும் அன்பான தேவனுடைய பரிசுத்தவான்களே, if you read that passage of scripture very carefully, இந்த வேத வாக்கிய பகுதியை மிக கவனமாக நீங்கள் படிப்பீர்கள் என்றால், whatever the Lord Jesus Christ prophesied 2000 years ago, 2000 ஆண்டுகளுக்கு முன்னமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னென்ன தீர்க்கதரிசனங்களை முன்னுரைத்தாரோ, they all are taking place in great numbers in these last days. அவைகள் அனைத்தும் இந்த கடைசி நாட்களிலும் மிக பெரிதான எண்ணிக்கையில் அதிகமாய் நடந்து கொண்டிருக்கின்றன. The Lord Jesus Christ gave one crystal clear sign. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தெல்லம் தெளிவான அடையாளத்தை கொடுத்தார். Rather a very crystal clear warning. அல்லது மிக தெல்லம் தெளிவான ஒரு எச்சரிக்கையை விடுத்தார். When you see all these things taking place, இவைகளெல்லாம் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது, know that this generation will not pass away. இந்த சந்ததி ஒழிந்து போவதில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். Before you see the Son of Man coming in clouds and great glory, மனுஷகுமாரன் மிகுந்த மகிமையோடு மேகங்களில் வருகிறதை நீங்கள் காணும் முன்னே, my dearly beloved sons and daughters, எனக்கு மிகவும் அன்பான மகன்மார்களே, மகள்மார்களே, today I declare unto you in the name of the Lord Jesus, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் இன்று உங்களுக்கு முன்னே ஒரு பிரகடனம் செய்கிறேன். this is the generation that is alive to see the coming of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவருகையை பார்க்கும்படி பூமியில் உயிரோடு இருக்கும் சந்ததி இதுவே ஆகும். You are the generation. நீங்களே அந்த சந்ததி. You are the generation. நீங்களே அந்த சந்ததி. Your eyes will see the coming of the Lord Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை உங்கள் கண்கள் காணும். It's not the next generation. அடுத்த தலைமுறை அல்ல. Not your children's children. உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் அல்ல. Your eyes. உங்கள் சொந்த கண்களே. Your very own eyes will see the Lord Jesus Christ coming in the clouds. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேகங்கள் மேல் வருகிறதை உங்கள் சொந்த கண்கள் காணும். The Bible says, வேதம் சொல்லுகிறது. Revelation chapter 1 verse 7, வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 7 வசனத்திலே, all eyes will see him. கண்கள் யாவும் அவரை காணும். How is it possible? எப்படி சாத்தியமாகும்? And it is night time in here, it is daytime in the west. இங்கே இரவு நேரம் இருக்கும் பொழுது மேற்கத்திய நாடுகளிலே பகல் நேரம். When a strange fiery star starts moving all across the universe, வினோதமான ஒரு அக்கினி புயல் சூறாவளியாய் அண்ட சராசரம் எங்கும் அசைந்து பாய்ந்து செல்லும் and போது, it looks like in the shape of a cross, அதை பார்க்கும் பொழுது ஒரு சிலுவையின் வடிவத்தில் தோற்றமளிக்கும் போது, burned with fire, அது அக்கினியாய் பற்றி எரியும் போது, moving across the universe in great speed, அது அண்ட சராசரங்களுக்குள்ளும் அதிவிரைவாய் முன்னேறி செல்லும் போது, the Lord Jesus said, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், you will see the sign of the Son of Man in the heaven. மனுஷகுமாரனின் அடையாளத்தை வானத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். What is the sign of the Son of Man? மனுஷகுமாரனின் அடையாளம் என்ன? The cross is the sign of the Son of Man. மனுஷகுமாரனின் அடையாளம் சிலுவையே. And the Lord Jesus Christ comes, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது, on his left side and right side, அவருடைய இடதுபுறமும் வலதுபுறமும் there will be standing so many angels பல்லாயிரக்கணக்கான தூதர்கள் நிற்பார்கள். from afar, and as they are approaching, ஒரு தூர முனையில் அவர்கள் போய் சேரும் போது, it will look like in the shape of a cross. அது பார்வைக்கு ஒரு சிலுவையின் தோற்றமாகவே காட்சியளிக்கும். This is the sign of the Son of Man. இதுவே மனுஷகுமாரனின் அடையாளம். And he comes across the அது sky. வானத்தின் ஒளியாக நடந்து வரும்போது, All the satellites and spacecraft in the heavens will take pictures of it. செயற்கை கோள்கள் எல்லாம் வான்வெளியில் சுற்றித் திரியும் வினோதமான விண்கலங்கள் எல்லாம் அந்த காட்சியை படம் பிடிக்கும். And all the news channels in the world will stop their regular news and report the strange fire coming across the universe. அப்பொழுது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய செய்தி தொலைக்காட்சிகள் எல்லையில் நிறுத்திவிட்டு இந்த அபூர்வ காட்சியை, வினோதமான ஒரு நிகழ்வை உலகம் முழுவதும் நேரடியில் ஒளிபரப்புவார்கள். On that day will be fulfilled this word. அந்த நாளிலே இந்த வார்த்தை நிறைவேறியே தீரும். All eyes will see him. கண்கள் யாவும் அவரை காணும். Hallelujah. அல்லேலூயா. All eyes will see him. கண்கள் யாவும் அவரை காணும். The technology in the world today is ready to fulfill that prophecy in the Bible.